60 வயதை கடந்தவனாக இருந்தேன். நல்ல வேலையில் இருந்து நல்ல விதமாக திருமணம் நடந்து 3 ஆண் மகனையும் பெற்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மற்றும் வேலைகளையும் கிடைக்க செய்து மூத்த மகனுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்து ஆஹா நான் வாழ்க்கையில் முக்கியமாக செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடித்தவனாக இருந்தேன். ஆனால் என் தலைவிதிப்படி என் கடைசி காலத்தில் கிடைக்க வேண்டிய பென்ஷன் முதலான எந்த வருமானமும் இல்லாதவனாக ஆகிவிட்டேன். அதனால் என் குடும்பத்தில் எதனால் வரை நான் செய்ததெல்லாம் எனக்கு பணம் இல்லாமல் போய்விட்டது. வருமானம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக எனக்கு என் மனைவியிடமும் மக்களிடம் மரியாதை இல்லாதவன் ஆகி ஏதோ பெற்ற காரணத்திற்காக சாப்பாடு கிடைத்து வருகிறது. ஆனால் எனக்கு என் மீது நம்பிக்கை மட்டும் உள்ளது. அந்த நம்பிக்கைதான் என் வாழ்க்கையில் கடைசியில் பல நன்மைகளையும் நடந்தேறியது. அதனை இந்த கதையின் மூலம் தெரிவிக்க இருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். நாம் என் மனைவி என்று 3 மகன்கள், மூத்த மகனின் மனைவி மற்றும் அவர்களது ஒரு குழந்தை ஆகா. எல்லோரும் சென்னையில் ஒரு வீட்டில் கீழ்த்தளத்தில் குடியிருக்கிறோம். என் மூத்த மகன் முடித்த பின் சில காலம் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் லெக்சரராக இருந்த பின் அவனுக்கு எமி படிக்க சென்னையில் இடம் கிடைத்ததால் அவரது கல்லூரி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு படிக்கத் தொடங்கினார். அவனுக்கு செமஸ்டர் தேர்வு வந்ததால் வீட்டிலிருந்து படிப்பதை விட அவரது கிளாஸ்மேட்டுடன் தேர்வுகள் முடியும் வரை ஹாஸ்டலில் தங்கி படித்தால் நல்லது என்று நினைத்தது அங்கே சென்று விட்டான். அதனால் அவரது மனைவியும் குழந்தையும் அவளுக்கு பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டாள். எங்கள் வீட்டின் மேல் மாடியில் ஒரு அம்மாவும் மகளும் குடியிருந்தனர். மகளூர் ஐடி கம்பெனிகள் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகவும் அந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திலும் இருந்தனர். இருவரும் ஆபீஸ் செல்ல அவர்களது ஆபீஸிலிருந்து கார்கள் வந்து அழைத்து கொண்டு செல்லும், அதேபோல கொண்டு வந்துவிடும். அந்த அம்மாவின் பெயர் சரசு என்கின்ற சரஸ்வதி மற்றும் மகளின் பெயர் ஐஸ் என்கிற ஐஸ்வர்யா. அன்று திங்கள்கிழமை கார்த்திகை விரத நாளாகும். காலையிலேயே வீடு முழுவதும் கூட்டி கழுவி விட்டு பிறகு குளித்துவிட்டு சமையல் அறைக்கு சென்று டிபன் செய்து வைத்துவிட்டு வீட்டிலிருந்து 2 மகன்களுக்கும் எனக்கும் டிபன் சாப்பிட சொல்லிவிட்டு பூஜை அறையில் பூஜை செய்துவிட்டு அதற்குள் குளித்து முடித்துவிட்டு வந்த எனக்கும் டிபன் தந்துவிட்டு அவளும் சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு போனாள் என் மனைவி. கார்த்திகேயன் முருகனுக்கு பூஜை செய்துவிட்டு வர என் 2 மகன்களும் அவர்களது ஆபீஸுக்கு கிளம்பினர். என்னை தவிர எல்லோருமே வெளியே சென்று விட்டதால் வீட்டில் முன் கேட்க கதவை தாழ் போட்டுவிட்டு வந்து தூங்கலாம் என நினைத்து வாசலுக்கு வந்தேன். அப்போது முன்வாசலுக்கு வந்த எனக்கு மேல்மாடியில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என ரொம்ப சத்தமாக மேல்மாடியில் இருந்து அந்த அம்மா சத்தம் போட்டு கூப்பிடுவது கேட்டது. என்னை ஏதுவென்று பார்த்து வர மேல்மாடி சென்றேன். முன் கதவு அடைத்திருந்ததால் காலின் பெல்லை அடித்தேன். உள்ளே இருந்து கதவு சும்மாதான் அழைத்து இருக்கிறது, திறந்து கொண்டு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். நானும் திறந்து கொண்டு உள்ளே சென்றேன். ஓசை அறையில் இருந்து வந்ததால் அவர்கள் உள்ளே ரூமுக்கு சென்ற அவங்க ரூம்ல இருந்தாங்க. ஆனால் ரூம் ரொம்பவே தாபால் போட்டு இருந்தது. என்ன செய்யலாம் என யோசித்து கீழே என் வீட்டிற்குள் சென்று ஒரு சுத்தியல் எடுத்து வந்தேன். அதனைக் கொண்டு ரூம் கதவை உடைத்து உள்ளே சென்றேன். எனக்கு ஒரே அதிர்ச்சிதான். அங்கே சென்று பார்த்தல் கீழே விழுந்து அவளுக்கு காலில் அடிபட்டு இருந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி என்று அவளை ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதால் கீழே காரில் இருக்கும் அவளது ஆபீஸ் டிரைவரை வரச் சொல்லி போனில் கூப்பிட வைத்தேன். அவனும் வந்த பிறகு விஷயத்தை சொல்லி ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றேன். அவள் என்னிடம் செலவுக்கு அவளது ரூமில் உள்ள கப்போர்ட் இருந்து பணத்தை எடுத்துக் கொள்ள சொன்னான். அதன்படி பணத்தை எடுத்துக்கொண்டு அவளையும் அழைத்து கொண்டு வீட்டை போட்டுவிட்டு கீழே இறங்கி எங்களது வீட்டையும் பூட்டிக் கொண்டு காரில் ஏறினார். என்னுடைய வீட்டு சாவியை என் மனைவியிடம் கொடுக்க வேண்டும் என்பதால் முதலில் கோவிலுக்கு போக சொன்னேன். அங்கு என் மனைவியிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு 2 வீட்டு சாவியையும் அவளிடம் கொடுத்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரிக்கு
போகும் வழியில் அவளது மகளும் விஷயத்தை சொல்ல போன் செய்தேன். ஆனால் அவள் அங்கு மீட்டிங்கில் இருந்துதான் நேரில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அங்குள்ளவர்களிடம் சொல்லி அவளுக்கு தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டேன். ஆஸ்பத்திரிக்கு போனதும் அவளுக்கு அட்மிஷன் போட்டு அதற்கான மீசையும் கட்டிவிட்ட பிறகு அங்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் 2 கைகளிலும் மூட்டு எலும்பு முறிந்து விட்டதால் ஆபரேஷன் செய்த அந்த எலும்புகளை ஒட்ட வைத்து தைத்து கட்டு போட வேண்டும் என்றனர். மேலும் அந்த ஆஸ்பத்திரியில் 2-3 நாட்கள் தங்க வேண்டி இருக்கும் என்றார். எனவே அவளது கார் டிரைவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்க ஒரு 3 மாசம் ஆபீஸ் வரமாட்டார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் எனச் சொல்லிவிட்டு கார் டிரைவரையும் அனுப்பி வைத்தேன். அவளது ஆபரேஷன் செய்யும் டாக்டர் வர கொஞ்ச நேரம் ஆகும் என்றபடியால் முதலில் அவங்க இருந்த ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். அங்கு ரூமில் சென்றதும் அந்த ரூம்ல அவங்களை உட்கார சொன்னேன். இந்த விபரத்தை அவரது மகளிடம் சொல்லலாமே என்று நினைத்து அவளுக்கு போன் போட சொன்னேன். ஆனால் அவன் சொன்னால் அந்த நேரத்தில் அவளது மகள் மீட்டினில் இருப்பாள். எனவே மதியம் 2 மணிக்கு பிறகுதான் அவளை காண்டாக்ட் செய்ய வேண்டும் என்றால். ஆனால் அவளது கையில் இருக்கும் முட்டைகள் நன்றாக வீங்கி வலியே ஏற்பட்டு தாங்க முடியாததால் அவள் அழ ஆரம்பித்துவிட்டார். எவ்வளவு சொல்லியும் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதால் அவளது அழுகையை நிறுத்த நானும் எவ்வளவோ சமாதானம் செய்தேன். ஆனாலும் அவளுடைய அழுகை நின்ற பாடில்லை. சரி, கொஞ்ச நேரம் தோட்ட வேலை செய்தால் அவளுக்கு அந்த வலி குறையும் என்று 2 பேரும் சேர்ந்து தோட்ட வேலை செய்தோம். ஆனாலும் அவளுக்கு வலி ரொம்பவே அதிகமானது. சரி என்று அவளை ஆபரேஷன் தியேட்டரில் கொண்டு சென்று அவளுக்கு கைகளில் இருக்கும் முட்டியில் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆபரேஷன் செய்யும் டிரஸ்ஸை நர்ஸ் போட்டுவிட்டாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை தியேட்டருக்கு அழைத்துச் சென்று விடுவோம் என்றனர். பிறகு சிறிது நேரத்தில் அவளை ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றனர். நானும் ஆபரேஷன் தியேட்டர் வரை சென்றேன். ஆபரேஷன் முடிய 3 மணி நேரம் என்றுதான் நான் வெளியே வந்தது. என் வீட்டுக்கு போன் செய்து விபரத்தை கூறி அவளது மகள் வந்து வீட்டுக்கு திரும்பி வருவதாக சொன்னேன். பிறகு நான் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு அங்கு வந்து அங்குள்ள சிஸ்டர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நற்செய்திடம் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் இன்னும் சாப்பிடவில்லை என்பதை அறிந்து அவர்களுக்கு கேண்டிலிருந்து சாப்பாடு வர வைத்துக் கொண்டேன். அவர்களும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு சரசுவை நன்றாக கவனித்துக் கொள்வதாகவும் கூறினார். சாப்பாடு நேரமாக இருந்ததால் சரஸ்வின் ஆபீஸில் இருந்தும் பல போன்கள் வந்தனர். அவற்றுக்கெல்லாம் பதிலாக சரஸ்வதி ஏற்பட்டது. பசிகள் அவளுக்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருப்பதையும் தெரிவித்து அவளால் இன்னும் குறைந்தது 45-50 நாட்கள் வரை ஆபீஸ்க்கு வர முடியாது என்பதையும் தெரிவித்தேன். பின்னர் பகல் 3 மணிக்கு தான் சரஸ்வதி ஆபரேஷன் முடிந்து அவளை அறையில் இருந்து கொண்டு வந்து படுக்க வைத்தார்கள். அவளுக்கு மயக்கம் மருந்து கொடுக்கப்பட்டு ஆபரேஷன் செய்ததால் அவள் இன்னும் வழக்கத்திலேயே இருந்தால் அந்த மயக்கத்திலும் அவள் வலியினால் முழுங்கிக் கொண்டிருந்தான். அவளுக்கு மயக்கம் தெளிய இன்னும் 3 மணி நேரம் ஆகும் என்றனர். ஆனால் அவரது அருகில் யாராவது இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவளது பெண் வேலை முடிந்து இங்கு வரும் வரை நான் கண்டிப்பாக அவர்கள் அருகில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு டாக்டரும் நட்பும் மணிக்கு ஒரு தடவை வீதம் வந்து பார்த்து கொண்டு சென்றனர். ஆனால் அவரது கூடவே இருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மாலை மணி 4 ஆகிவிட்டதால் அவள் மகளிடமிருந்து அவளது செல்போனுக்கு அழைப்பு வந்தது. அதனை நான் எடுக்க கேட்டதில் அவளை பேசினாள். அதை யாருமே எனக்கு வேண்டாம், முதலில் நீங்க யார் எனக்கு சொல்லுங்க என்ற. நான் சரஸ்வதி, என் ஐஸ்வர்யா அங்கிள் என்று சொன்னார். ஹலோ, நான் உங்க வீட்டுக்கு தளத்தில் உள்ள அங்கிள் பேசுகிறான். என்னம்மா, நீ உன் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸான அடி ஏற்பட்ட ஆஸ்பத்திரியில் சேர்த்து இருக்கும் என்று உங்கள் ஆபீஸுக்கு தெரியப்படுத்தவும் நீ இதுவரை இங்கே வராமல் இருக்கிறாய். நியாயமா? உடனே வந்து சேருமா? என் மிக கடுமையான துணியில் பேசுகிறேன். என் அருமையான பேச்சு அவளுக்கு அழுக்கை வரை செய்தது. அவள் ஆய்ந்து கொண்டு, ஆட்கள் நீங்க என் அம்மாவுக்கு ஏற்பட்டது பற்றி ஆபீஸில் சொன்ன செய்தி அப்போதே எனக்கு சொல்லிவிட்டார்கள். இங்கே நான் மிக
அவசியமான ஒரு கான்பரன்ஸ் என்று இருந்ததால் உடனே வர முடியவில்லை. எனக்கு இப்போதுதான் கொஞ்சம் பிரேக் கிடைத்தது, அதனால்தான் இப்ப பேச முடிந்தது. தயவு செய்து என்னை தப்பாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க எனக்கு தெய்வம் போல் வந்து உங்கள் அம்மாவை காப்பாத்தினீங்க. நீங்க எனக்கும் என் அம்மாவுக்கும் தெய்வம்தான். இன்னும் எனக்கு வேலை முடியவில்லை. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் கான்பரன்ஸ் நடந்து கொண்டிருப்பதால் அது முடிந்த பின்புதான் என்னால் வர முடியும். தயவு சென்று நான் வரும் வரை அங்கே இருந்து அம்மாவை பார்த்து கொள்ளுங்கள். நான் வந்த பின் உங்களை மாற்றிவிட்டு அம்மாவை கவனித்துக் கொள்கிறேன் என்ற அபிதபடியே சொன்னான். பிறகு இங்கே அவங்க அம்மாவுக்கு நடந்ததை விவரமாக சொல்லி, அவர் அம்மா இன்னும் மயக்கத்திலே இருப்பதால் யாராவது அருகில் இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் இங்கேயே இருக்கிறேன். வேலை முடிந்ததும் சீக்கிரமாக வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டேன். அவளும் ஒருவிதமே வருவதாகக் கூறி மீண்டும் என்னை தெய்வம் அது இது என்று புகழ்ந்து சொல்லிவிட்டு போனேன். அட கடவுளே, ஏனடா இப்படி எல்லாம் பெண்கள் வேலை பார்க்க வேண்டியுள்ளது? எப்படி சம்பளம் அதிகமாக கிடைக்கிறதே என்பதா? இப்படி சொந்த அம்மாவை கூட கவனிக்க முடியாமல் இருக்கிறது என்று ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போது மாலை 5 மணி இருக்கும். என் மனைவியும் என்னை எதிர்வீட்டு அம்மாவும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு வந்தனர். அவர்கள் கூட எதிர்வீட்டு பக்கத்து வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியம் வந்து இருந்தால், அப்போது சரசு மயக்கத்தில் இருந்து அவரது இருக்கைகளிலும் ஆபரேஷன் செய்யப்பட்டு மாவு கெட்டு போடப்பட்டது. கைகள் மேலாக இருக்க வேண்டும் என்பதால் அவளது 2 சைடுல 2 தலையணைகள் வைக்கப்பட்டு அதன் மேல் கைகளை வைத்திருந்தனர். அவள் மயக்கத்தில் இருந்ததால் அவர்கள் அவளிடம் பேசக்கூட முடியவில்லை. ஆனால் அவர்களுக்கு வலி மிகவும் அதிகமாக இருந்ததால் நான் கொஞ்ச நேரம் தோட்ட வேலை செய்து கொண்டே இருந்தேன். அவர்களுக்கு அப்பப்ப டாக்டரும் நர்சும் வந்து வலி நிவாரணி ஊசி போட்டுவிட்டு செய்தார்கள். தொடரும்.